இல்லையா? சொல்லுங்க. இப்போ அந்த ரட்சகராகிய ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்தார் அப்படின்றது தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள், எவ்வளவு செய்தி ஆண்டவர் தொடர்ச்சியா கொடுக்குறாரோ அவ்வளவு நாளைக்கு அதைத்தான் தியானிக்க போகிறோம். அதாவது இந்த காலை வேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை தியானிக்க போகிறோம். அதுல குறிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இது. இங்கே யாரை குறித்து தியானிக்க போகிறோம்? ஒரு முறை 9ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசித்துடலாம். எல்லாரும் சேர்ந்து, இயேசு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். போன ஞாயிற்றுக்கிழமை நாம என்ன தியானிச்சோம்? ஞாபகம் இருக்குண்ணா? யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? உண்மையான மீட்பர், உண்மையான ரட்சகர், அவர் ட்ரை பண்ணியும் ஒருத்தன் ரட்சிக்கப்படாம போயிட்டான்னா அது யாரு மட்டும்தான்? அதைத்தான் தியானிச்சோம். ஆமா தானே? இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தான் நம்முடைய உண்மையான ரட்சகர், ஆண்டவர் தான் நம்முடைய உண்மையான மீட்பர், ஆண்டவர் தான் நம்முடைய உண்மையான பரிகாரி. பரிகாரினா ஹீலர், சுகப்படுத்துகிறவர். உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் நானேன்னு சொன்னவர். அவர் தான் ரியல் ஹீலர், உண்மையாய் சுகப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனை யூதர்கள் எல்லாம் விலக்கி வைத்த ஒரு பட்டணத்திற்குள் சென்று எப்படி அவனை ரட்சிக்க ஆண்டவர் வழிவகை செய்தார் என்பதை தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எரிகோ மக்களுக்கும் நூற்றாண்டு பகை. எப்படிப்பட்ட பகை? நூற்றாண்டுகளான பகை, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகிய பகை. என்ன பகை? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானானுக்கு வரும் பொழுது எரிகோ கோட்டை தடையா வந்துருச்சு. இப்போ மோசே ஆள் அனுப்புறான், உங்க எரிகோ கோட்டை கொத்தளம் சுற்றி மதில் போடப்பட்ட ஒரு பட்டணம், இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை, சுத்தின்னு போக முடியாது. என்ன கேட்குறான்? கதவை திறந்து விடுங்க, நாங்க இப்படியே ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டோம், ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டோம், நாங்க வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது, உனக்கு எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தாமல் கடந்து போய் விடுவோம், வழிவிட்டால் மட்டும் போதும் என்று ஆள் அனுப்பினார். அந்த எரிகோ மக்களோ வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தபோது வழியிலே எதிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்ட விதத்தை கேள்விப்பட்டு, இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மையும் அழித்து விடுவார்கள் என்று பயந்து வழிவிடாமல் டோரை லாக் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, சரி பிரச்சனை இல்லை, எரிகோவை சுத்தி வாங்க, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறை, 7வது நாள் மட்டும் 7 முறை. ஒன்னும் பண்ணாத, சும்மா சுத்தின்வா. லாஸ்ட் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணு? ஆர்பரி சோத்திரம் பண்ணு. மற்ற 6 நாள் சும்மா சைலண்ட் உபாச கூட்டம், சைலண்டா சுத்தின்வா, அமைதெல்லாம் சுத்தின்வா. இப்ப இந்த 6 நாள் இவங்க சுத்தின்னு வர்றத எரிகோ மக்கள் பார்த்ததோன்னா நினைச்சிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வைத்தியம் முடிச்சிச்சு. ஒன்னும் பேச மாட்டேன்றாங்க, சும்மா சுத்தி வர்றாங்க. 7வது நாள் திடீரென்று ஆர்ப்பரிக்கிற சத்தம், அந்த சத்தம் கேட்டதும் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. இப்போ
யோசித்து பாருங்களேன், எல்லாம் ரவுண்டா சுத்தின்னுக்கிறாங்க, கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்ப வழி தேவையா? கேட்டு திறக்கணுமா? எல்லாருக்கும் வழி உண்டாயிடுச்சு. அவங்க எல்லாம் அப்படி சுத்தின்னு வந்து வழியா போக வேண்டியது இல்லை, அங்கங்க ஏறிட்டாங்க. எரியோ கோட்டை இடிஞ்சிருச்சு. யோசுவா சாபம் கூட கொடுத்தான். எரியோ கோட்டையை புதுப்பித்து கட்ட நினைக்கிறவன் அந்த வாஸ்கால வைக்கிறப்போ தன் இளைய மகனையும் பிரதிஷ்டை பண்றப்போ தன் மூத்த மகனையும் இழப்பான் அப்படின்னு சாபம் கூட கொடுத்தான். அந்த சாபம் கூட எரியோவை மறுபடியுமாக கட்ட நினைத்த ஒரு ராஜாவினுடைய குடும்பத்திலே நடந்தது. அது வேற விஷயம். சோ இதனால எரிகோ மக்கள் யூதர்களை பகைத்தார்கள். யூதர்கள் எரிகோ மக்களை வெறுத்தார்கள். இவங்களுக்கு பகை, இவங்களுக்கு வெறுப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்கு பகை, இவங்களுக்கு இன்னைக்கும் இந்த யூத மக்களை உலகமே, பெரும்பாலான உலகம் வெறுக்கிறது. காரணமே இல்லை, ஹேட், வெறுப்பை விதைத்து விட்டார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கூடார பண்டிகை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி கடைசி நாள் அவங்க துதி ஆராதனையில எல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டிருந்த போது 1500 பேரை கொலை செய்தார்கள். 250 பேரை பிணை கைதிகளா பிடிச்சுன்னு போயிட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேல வச்சுன்னு இருந்தாங்க. அந்த பிணை கைதிகளை விடுவிக்கவும் தங்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் வந்தவும் தாக்கினவர்களை அழிப்பதற்காகவே ஒரு யுத்தம். இந்த ஒரு யுத்தத்துக்கு காரணம் என்ன? சும்மா போய் நின்றவங்கள இஸ்ரவேலர் அடிச்சாங்களா? நெத்தன்யாகுக்கு வேற வேலையே இல்லைன்ட்டு அவர் மசில் பவர் காட்டுறதுக்கு போறவங்களை சும்மா இருக்கிறவங்களை அடிச்சாரா? இல்ல. அவங்களுடைய இனம் 1500 பேர் ஒரே நாளில் கொன்று குவிக்கப்பட்டு, பெரும்பாலான வாலிப பிள்ளைங்க, பெரும்பாலான வாலிப பிள்ளைங்க. அப்போ யார் சும்மா இருப்பாங்க? ஆனா உலகம் என்ன பண்ணிடுச்சு? நாட்கள் செல்ல செல்ல இஸ்ரேல் தப்புன்னு யுஎன்ஓலயே, யுனைடெட் நேஷன்ஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி இஸ்ரேல் பண்ணது தப்புன்னு நியாயப்படுத்துறீங்க? எப்படி நியாயப்படுத்துறீங்க? ஒரு குறிப்பிட்ட நாடு அது அநியாயம் சொல்லுது, அந்த நாட்டுக்கு விரோதமா அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத செயல் ஏற்பட்டிருந்தா அந்த நாட்டு தலைவர்களும் மக்களும் சும்மா இருந்திருப்பாங்களா? ஆனா இவங்க மட்டும் சும்மாக்கலாம். இன்னைக்கு நேற்று இல்ல, இன்றைக்கு நேற்று இல்ல, ஆபிரகாமுக்கு விரோதமாவே, இன்னும் சொல்ல போனா ஈசாக்கு விரோதமாவே கிணறு வெட்டுவான், அவங்க வந்து எங்களுதுன்னு வாங்கும். இவனுங்கெல்லாம் வெட்டினா தண்ணி வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இவனுங்கெல்லாம் கிணறு வெட்டினா தண்ணி வராது. ஈசாக்கு போய் வெட்டுவான், தண்ணி வரும். இது எங்களுதுன்னு வாங்க. சரி வச்சுங்கடான்னு இன்னொரு இடத்துல போய் வெட்டுவான். அங்க போன மாசம் தான் நாங்க வெட்டினா வரலையே, நீங்க வெட்டினா வராது. அவன் ஈசாக்கு வெட்டினா வரும். அவனோட யாரு இருக்கிறது? அவனுடைய தேவனாகிய கர்த்தர். ஈசாக்குனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தராகிய தேவன் அவனோடு இருந்ததினால், சும்மா இல்ல, தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்ததினால் அந்த ஆண்டு 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் கூட இருந்தா இதான் அடையாளம். யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவர் ஆண்டவருடைய பிள்ளை. இப்ப நான் இப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப பயபக்தியா, ரொம்ப ரெவரண்ட் ஆயிட்டேன் நான். அப்படியே முன்னால 4 பேர், பின்னால 4 பேர், பைபிள் தூக்க 2 பேர், போன் ஏத்துக்க 2 பேர், அப்படியே வழியிலே சொல்லுவாங்க, ஐயா யார் தெரியுமா, ஐயா யார் தெரியுமா? யாரு? பகில்ல பைபிள் பார்த்தோம்னா தெரியுது இல்ல இது யாருன்னு? தெரியுதா இல்லையா? அதுதான். குழல் ஊதி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, துதி பாட வைக்க வேண்டிய, பார்த்தாவே தெரியும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். சும்மா பார்த்தாவே தெரியும். ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். அந்த மக்கள் சண்டைக்கு வந்தாங்க, கிணத்துக்காக விட்டுட்டான். 1 2 விட்டுட்டான். 3வது வெட்டுறப்போ அவங்களுக்கே வெக்கமா போயிடுச்சு. எத்தனை முறை தான் இவங்ககிட்ட சண்டை போட்டு கிணத்தை பிடிங்கிறது, இந்த முறை என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. அங்க கூட அறம் போட்டு தன் ஆடு மாடுகளுக்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டான். ஏன் இதை சொன்னா, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேலை பகைத்தார்கள். ஏன்னா கர்த்தர் அவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதித்து. ஆண்டவர் பண்றது கூட சரியில்லை தான்.
எப்படின்னா, எல்லாரும் வறட்சியில ஒரு ஒரு கோதுமை கூட விளையாம எல்லாரும் வறட்சியில இருக்கும் பொழுது ஈசாக்கு மட்டும் விதைச்சா 100 மடங்கு பலன் மூட்டை மூட்டையா அறக்குறான்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து நிலம் ஒன்னும் விளையில, பக்கத்து நிலம் ஒண்ணுமே விளையில, இவன் மட்டும் 100 மூட்டை அறுத்து கொண்டு இருக்கிறான். எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லாம உட்காந்துக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரை ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் ஆசீர்வதித்தவன் என்ன பண்ண வேண்டியதுதான். அதான் நம்ம எவ்வளவு பேர்கிட்ட பண்ணிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் மீது பகை. சரி, இப்போ இவங்களுக்கு என்னன்னா, என்ன இவங்க எல்லாம் நம்மள இவ்வளவு பகைக்கிறாங்களே, இவங்க சாவகாசமே நம்மளுக்கு வேணாம், வெறுப்பு. இதுதான் அங்க நிலவி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துக்குள்ள சற்றும் வெறுப்பே இல்லாத ஒருவர் பிரவேசிக்கிறார். இது எல்லாருக்கும். ஆனா என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுல கூட விதி விலக்கு. எங்க போறாரு? எரிகோக்கு போறார். சரியா சொல்லணும்னா, இயேசுநாதர் இந்த 12 பேரும் எரியோக்குள்ள போறப்போ இயேசுநாதரை குறித்து கேள்விப்பட்டிருப்பானுங்கல்ல. ஜாஷுவா எரிகோ மக்கள் பகைக்கிற ஒரு பேரு எது? ஜாஷுவா. ஹீப்ரூல ஜாஷுவா, கிரீக்ல இயேசு. 2 பேருனுடைய அர்த்தமும் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா அவங்க யாஷுவான்னு தான் சொல்லி இருப்பாங்க. அந்த யாஷுவாவை இவர்கள் பகைத்தார்கள். அதே பேரை கொண்ட ஒருத்தர் இப்ப உள்ள வர்றாரு. எப்படி இருக்கும் எல்லாருக்கும்? அப்படியே இயேசுநாதரை அவ்வளவு கடுமையா பகைத்து இருப்பார். ஒரு ஊர்வலமா நினைச்சுக்குங்க, ஊர்வலமா வர்றாரு. ஜனக்கூட்டம் அதிகமா கூட்டிடுச்சு. அந்த பழைய ஏற்பாட்டு யோசுவாக்கும் புதிய ஏற்பாட்டு யோசுவாவாகி இயேசுநாதருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இவரு அழிக்க வரவில்லை. ஏன் இந்த 10ஆம் வசனத்தை சும்மாவா சொன்னார் அவரு? 10ஆம் வசனத்தை சும்மாவா சொன்னார் அவரு? அர்த்தத்தோட தான் சொன்னாரு. நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. 10ஆம் வசனத்தை அவர் அர்த்தத்தோடு தான் சொன்னார். அங்க வரப்ப அது ஏன்னு சொல்றேன் நான். இந்த எந்த யோசுவாவை கொண்டு எரியோ அழிக்கப்பட்டதோ அதே யோசுவாவை கொண்டு, அதே பெயர் கொண்ட இயேசுவை கொண்டு எரிகோவுக்கு ரட்சிப்பு வருகிறது. இந்த முறை ஆண்டவர் என்னத்தை கொண்டு வராரு? ரட்சிப்பு கொண்டு வராரு. அந்த ஊர்வலம் நடக்கிறது. அந்த வழியா அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். அங்க ஒரு மனுஷன். எரிகோவை குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மால தியானிக்க முடியும். என்ன அப்படின்னா, இது அரணான ஒரு பட்டணம், ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி. அரணான பட்டணம். அரணான பட்டணம்னு சொன்ன உடனே ஒருத்தன் பட்டணத்துக்குள்ள வாசல் வழியா வந்தா யாரை சந்திச்சுட்டு தான் வரணும்? டாக்ஸ் கலெக்டர். நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டுக்கார் யாருன்னா வந்தா இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும், விசா வாங்கின்னு வரணும். இல்லைன்னா விசா ஆன் அரைவல், அதுக்கான ஃபீஸை கட்டிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. நம்ம வெளிநாட்டுக்கு போனா கூட அவ்வளவுதான். அந்த அந்த அதுக்கு பேர் ஆயத்துறை. அந்த ஆயத்துறையில ஒருத்தன் உட்கார்ந்து தான். அவன் பேரு சாக்கேயு. அவன் பேரு என்ன? எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. சிங்கப்பூருக்கு போனோம். ஜேம்ஸ் ஐயா என்னையும் சகோதரி எஃப்சியும் பட்டாங் அப்படின்னா இந்தோனேஷியால ஒரு பக்கத்திலே இருக்கிற தீவு. இங்கிருந்து பார்த்தா அது தெரியும். ஃபெரியில, கப்பல்ல, சின்ன கப்பல்ல கூட்டின்னு போனார். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க போன உடனே பாஸ்போர்ட்டை காமிச்சு கிளியர் பண்ணோம். $20 கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும். $500 2 பேரும் கொடுங்கன்றான். நீ $500, நீ $500 கொடுன்றான். எங்களை அங்க இன்னாத்துக்குன்னு கேட்டேன். இல்லை, நீ விசா வாங்காத வந்துட்டுக்கிற. இந்தோனேஷியாவுக்கு விசா தேவையில்லையா? விசா அரைவல் தானே, நான் கட்டுறேன், ஃபீஸ் கட்டுறேன். நீங்க வேற ஏதோ நோக்கத்துக்காக வந்துக்கிறீங்க. என்ன எடுத்துன்னு வந்துக்கிற? ஸ்மக்லிங் பண்ண இப்படியெல்லாம் பேசுறாங்க. அப்ப இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த வேலை தான் சகேவு பண்ணந்தான். மிரட்டி உருட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ காசை வாங்கிக்கின்னு என்ன குத்துருவான்? சீட்டு குத்துருவான். இப்போ எத்தனை பேருக்கு சகேவை பிடிக்கும்? அப்படி உட்காந்துப்பாங்க இமிகிரேஷன் ஆபீசர்ஸ். அவங்களுக்கெல்லாம் தலைவன் தான் சகேயு. எத்தனை பேரை சகேயுக்கு பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது.
அடுத்து இவனுடைய உருவம். இவன் ஆள் எப்படி இருப்பான்? உருவம் அப்படி குள்ளமா இருப்பான். இவன் குள்ளனான ஒரு மனுஷன், ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன், சமுதாயத்தில கெட்டவன், பாவி என்று பெயர் பெற்றவன், ஏமாற்றுகிறவன் என்று பெயர் பெற்றவன். இது இவனுடைய முத்திரை. ஆனா இவன் ஒண்ணு பண்ணான். வழக்கமா எரிகோக்குள்ள பிரவேசிக்கிறவங்க எல்லாம் அவங்கிட்ட போய் நின்றுட்டு கிளியரன்ஸ் வாங்கின்னு வரணும். கிளியரன்ஸ் வாங்காம வரக்கூடிய ஒருத்தரை இவன் வாழ்நாள்ல சந்திச்சுட்டான். அவரை பார்க்க முடியல. ஆகவே என்ன பண்ணா, ஓட ஆரம்பிச்சான். அந்த ஊர்வலத்துக்கு முன்னால ஓடினான். பெரிய பணக்காரன், கோட்டீஸ்வரன். சும்மா ஒரு 4 பேர் அனுப்பி, அதிகாரி, அரசாங்க அதிகாரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அரசாங்க அதிகாரி, போலீஸ் இன்ஸ்பெக்டர். இப்போ என்ன பார்க்கணும், என்ன பண்ணுவாரு? ஒன்னு அங்கிருந்து போன் பண்ணுவார். ஹலோ, யாரு? நீ தான் பாஸ்டரா? 10 மணிக்கு வா சார், 10 மணிக்கு வா. அப்படி இல்லைன்னா 2 போலீஸ்கார் வரும், ஐயா கூட்டினார் சொன்னார். இப்பவே ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகாரியா இருக்கிறவங்க தங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. ஆயக்காருக்கெல்லாம் தலைவன். கூப்பிடாண்டால யாரு போயின்னுங்கிறார்? 4 பேரை கூப்பிடு. Ask him to come and meet me in my office. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் அதிகாரத்துல சேர் போட்ட உடனே, come and meet me in my office. What are you thinking about yourself? அதிகார பயன்பாடு. எப்ப சீட்டு கழியும் நம்மளுக்கு தெரியாது, எப்ப சேரை தூக்கிட்டு வாங்க நம்மளுக்கு இடுப்பு நோவுன்றதுக்காகத்தான் இங்க ஒரு சேர் வச்சுக்கிறேன். அங்க அவருக்கு மட்டும்தான் சேரு, அவர் மட்டும்தான் தலைவர். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அவ்வளவுதான் அங்கீகாரம். சரி, இவன் அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஏசுநாதரும் போய் இருக்கணும். ஏன்னா ஏசுநாதர் சொல்றாரு, மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்றாரு. அவரு ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமான்னு கேட்ட போது பேதுரு கூப்பிட்டு தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடிச்சுன்னா அது வாயில ஒரு காசு இருக்கும், அதை எடுத்துன்னு போய் உனக்கும் எனக்கும் வரி கட்டுன்னு சொன்னாரு. அப்படிப்பட்டவர் அவரு. சட்டத்தை மீறுறவர் இல்ல, சட்டத்தை கடைபிடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, நியாயத்தை கடைபிடிக்கிறவர். ஆனா இவன் அதிகாரத்தை பயன்படுத்தல. முன்னால ஓடுனா, மரத்து மேல ஏறுனா, அந்த முகத்தை பார்க்க ஒரு ஆசை. யார் முகத்தை? எந்த அளவுக்கு இவன் ஆர்வமா ஓடனானோ அதை விட ஆர்வமா ஆண்டவர் சொன்னாரு, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நீ எடுக்க வேண்டியதெல்லாம், நீ கோடு போடணும். என் ஆண்டவராகிய இயேசு ரோடு போட்டுருவார். பிரச்சனை என்னன்னா, நீ கோடே போடுறது இல்ல, பெண்ணே கையில எடுக்கிறது இல்ல. You have no time to talk to him. அவர்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. We are all so busy, ரொம்ப பிஸி. அதனால தான் நம்ம வாழ்க்கை மாற்றமே இல்லாமல் இப்படி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, சத்தமா சொல்லிடுங்க. அவர் ரட்சகர். அவரை தேட ஒருவன் பிரயாசப்பட்டால் அவனை தேட அவர் பிரயாசப்படுகிறார். அவர் தேடுவார். எங்க காணோம் தேடுவார் ஆண்டவர். சகேயு கிட்ட போனாரு. அந்த மரத்து மேல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில். அதாவது செய்யத்தகாததை, செய்யக்கூடாததை, யாவரும் செய்யாததை செய்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூதர்கள் எதிராளி பட்டணத்துக்கு போக மாட்டாங்க. எப்போ யார் எப்படி வெட்டுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட பகை இந்த 2 நாட்டுக்கும் இருக்கிறது. அந்த ஊருக்குள்ள போனது இல்லாம எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணிடணும். இப்ப நீங்க கார் ஓட்டின்னு போறீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குடியாத்தத்தை கடந்துடணும். ஆமா, இல்லைன்னா எங்க எப்படி மாட்டிக்குவீங்கன்னு, எந்த மொழியில இருந்து யார் வராங்கன்னு தெரியாது. குடியாத்தத்துல கார் ஓட்டிட்டா உலகத்துல எங்கன்னா ஓட்டிடலாம். புரியுதா? அப்போ கார் ஓட்டி எவ்வளவு சீக்கிரம் இந்த பட்டணத்தை கடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணணும், கடந்துடணும். ஏசுநாதர் அப்படித்தான் பண்ணிக்கணும். சீக்கிரமா எரிகோவை கடந்து இருக்க வேண்டும். ஆனா அவரு என்ன, அங்க ஒருத்தனை பார்த்தாரு. என்ன பார்க்க ஒருத்தன்
இவ்வளவு பிரயாசப்படுறானா, அப்ப அவனை நான் சந்திச்சு தான் ஆகணும். சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இன்னும் வேத ஆய்வாளர்கள் ஒரு பெரிய கேள்வி, இயேசுநாதர் பேசி வச்சுட்டாராம் முன்னாலேயே. இதெல்லாம் ஒரு செட்டப்பு. அவன் எரியோக்காரன், அவன் பேரு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பேதுரு ஆள் அனுப்பி அவனை பத்தி எல்லாம் விசாரிச்சு எல்லாத்தையும் நோட் போட்டு வச்சுக்கின்னு, அவனும் அவங்ககிட்ட நீ வந்து ஓடுற மாதிரி ஓடு, மேல ஏறு, நாங்க வந்து உன் பேர் சொல்லி கூப்பிடுவேன், நீ இறங்கி வந்து நாடகம் செட்டப் பண்ண மாதிரி, ட்ரையல்ஸ் பார்த்த மாதிரி, ஒத்திகை பார்த்த மாதிரி செட்டப் பண்ணாராம். அவர் செட்டப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நேரம் வந்தாரு, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவனும் இறங்கி வந்தான், அவன் வீட்டுக்கு போனார். இப்போ அவன் வீட்டுக்குள்ள போனதும் ஒரு முறுமுறுப்பின் சத்தம். என்ன அது? இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார்கள் என்று முறுமுறுத்தார்கள். பப்ளிக் ஒப்பீனியன் எப்பவுமே அப்படித்தான், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கற்பிப்பாங்க. ஆண்டவர் நம்ம குத்த வேலையை நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணோம், செஞ்சுட்டு போயினே இருக்கணும். இவரு இதெல்லாம் பண்றாரு, சும்மாவா பண்ணுவாரு? யார் எவ்வளவு குத்தாங்களோ அதை வாங்கி கொஞ்சமா பண்ணுகிறாரு. சரி, அப்படியே கிட்டமே கொஞ்சமானா பண்றேன் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம அப்படியே கையை இறுக்கி பிடிச்சு உட்காந்துக்கிற உன்னை விட ஒரு வேலை நீட்டு நான் பரவாயில்ல தான். புரியுதா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசுநாதர் அவன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரு, முறுமுறுக்கிறாருங்க. இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு, இதுதான் அங்க இருக்கிற கான்செப்ட். அப்ப இவனை, இந்த சகேவை ஊர் உலகமே முத்திரை குத்திடுச்சு, என்னன்னு பாவின்னு. இயேசுநாதருக்கும் அது தெரியும். ஒரு வார்த்தை கூட அவன் பாவத்தை பத்தி இயேசுநாதர் பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. இறங்கி வாப்பா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். இன்னைக்கு உன் வீட்டுல நான் ஒரு நைட் ஸ்டே பண்ணணும். அவன் ஓடி வந்தான், சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டான், சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். 6ஆம் வசனத்துல எப்படி அழைச்சுன்னு போனான்னா, சத்தமா. இன்னொரு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். சந்தோஷமா நம்ம ஒரு வீட்டுக்கு போனா அவங்க நம்மள சந்தோஷமா வான்னு சொல்லணும். அந்த மாதிரி நம்ம நடவடிக்கைகள் இருக்கணும். போய் கலகம் வச்சுட்டு வந்துடக்கூடாது, குழப்பம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. நம்ம போனா ஐயா வந்தாரு, பிரச்சனை எல்லாம் என்ன ஆயிடும், அப்பா வர்றான்டா, அப்பா எரியிற கொல்லில இவன் எந்த ஊட்டிட்டு போயிடுவான்னு சொல்லக்கூடாது நம்மளை பார்த்து. புரியுதா? இயேசுநாதர் அப்படித்தான். அவன் ஏற்கனவே பாவியான மனுஷன், அவன் வீட்டுக்குள்ள போறாரு. போறப்போ அவரை குறித்து சொன்ன முறுமுறுப்பு, இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரே. போற நோக்கம் அவருக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உள்ள போனதும் சகேயு நின்று, ஏன்பா சகேயு, நீ இப்படி பண்றது நியாயமா? 5 மீட்டர் வட்டி வாங்குறியாமே, 10 வட்டி வாங்குறியாமே, தகுமா இது? அது ரொம்ப தப்பு. அநியாயமா சம்பாரிச்ச, அநியாயமா எல்லாருக்கும் பில்லு போடுறியாமே, டபுளா வாங்குறியாமே, இப்படி எல்லாம் செய்யலாமா? அப்படியெல்லாம் இயேசுநாதர் சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வரேன்னாரு. அவர் வந்ததும் அவனே சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நீ யார் கூட சேர்றியோ அவங்கள மாதிரி தான் நீ மாறுவ. சேர்க்கை அப்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எது அப்படி? சேர்க்கை அப்படி. நீ கஞ்சம் கூட சேர்ந்தியானா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காது. காலையிலிருந்து சாயந்தரம் வரலும் பட்னியாவே போனோம், தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காது. ஆமா, யார் கூட சேர்றியோ அவங்க இங்க அப்படியே அந்த ஊர் வேறலாம் போயிட்டு போயிடுவாங்க. கட்சி வரலாம், ஹோட்டல் சாப்பிட்ற டைம் எல்லாம் போயிடும். நம்ம அப்படி கிடையாது. எந்த பக்கம் ரூட்ல போனாலும் போறதுக்கு முன்னால எங்க டீ நல்லா கிடைக்கும்,
எங்க தேங்காய் பால் கிடைக்கும், எங்க சாப்பாடு நல்லா கிடைக்கும், எங்க பரோட்டா நல்லா இருக்கும், எங்க பிரியாணி நல்லா இருக்கும், எங்க ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் நல்லா இருக்கும். காலையிலயா பேரணம்பட்டு மேட்ல, மத்தியானமா அயூப் பிரியாணி, சாயந்தரமா பாயா. கேளுங்க, இது தனி டைரி இருக்குது நம்ம கிட்ட. எந்த ஊர்ல என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் அவசரமா வந்துட்டா எங்க டாய்லெட்டு சுத்தமா இருக்கும். நான் மறைக்கிறீங்க, இதெல்லாம் தெரியாம காரை ஸ்டார்டே பண்றது இல்லை. நம்ம ஆண்டவர் ஒருத்தன் வீட்டுக்குள்ள போறாரு, அவன் ஒன்னும் அவர் கேட்கல, அவனே சொல்றான், என் ஆஸ்தியை பாதி விற்று யாருக்கு கொடுக்குறேன். அவர் கேட்கல, ஆனா அவர் போனா அதுதான் நடக்கும். ஏசுநாதர் ஒருத்தன் வாழ்க்கையில போனா அதுதான் நடக்கும். என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கி இருந்தால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். யாருன்னா என் பேரு வட்டிக்காரன் இல்லையா, வட்டிக்காரன். நான் வட்டி விட்டுனவன், அநியாய வட்டி வாங்கிட்டவன், ஆயிடுச்சு, டேமேஜ் இஸ் டன். இப்போ நான் யார்கிட்டலாம் அநியாய வட்டி வாங்கினேன், 4 times திருப்பி கொடுத்துட்றேன். வட்டிக்கு வாங்கினவன் வட்டியோட திருப்பி கொடுக்குறான். இது ரொம்ப கஷ்டம். வட்டி வாங்கி பழக்கப்பட்டவங்க வட்டி கொடுக்கணும்னா கண்ணில் ரத்தம் வரும், அவங்களுக்கு தண்ணி வராது, என்ன வரும், ரத்தம் வரும். அவங்க வாங்கியே பழகணுங்க, கொடுக்கணும்னா கண்ணில் ரத்தம் வரும். ஆனா இவன் அப்படியே சொல்றான், 4 மடங்கு திருப்பி கொடுத்தார். வேற ஒன்னும் நான் சொல்லலை ஏசுநாதர். சக்கையோ நீ பண்றது தப்பு, நீ உக்காடுறது தப்பு, நீ தின் பேரை வச்சுனியா, ஒன்னும் இல்லை, சும்மா உன் வீட்டுக்கு வர்றேன்னாரு. ஏசுநாதர் சொன்ன வார்த்தை, ஏசவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இதோட நிறுத்திட்டு இருந்தா ஏசுநாதர் சாதாரணமானவர். அவனுக்கு ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்கிறாரு, ஒரு உரிமை பத்திரத்தை எழுதி கொடுக்கிறாரு. என்ன அந்த பத்திரம்னா, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். இனி எரிகோக்காரன், இஸ்ரவேல்காரன், இனி ஜெருசலேம்காரன் எல்லாம் இல்ல, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்றான். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இங்கத்தான் நான் கொஞ்சம் நம்முடைய குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, என்ன கூட, நான் இந்தியாக்காரன், என்ன கூட கொஞ்சம் ஒரு முறையாவது என்னன்னு கூப்பிட்டுருங்க, இவனும் சொல்லுங்க ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான்னு என்ன பார்த்து ஒரு முறை சொல்லிடுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு முறை என்ன பார்த்து சொல்லிடுங்க, உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே நானும் பங்கடைய விரும்புகிறேன். அந்த ஆபிரகாமின் மடியில நானும் வர விரும்புகிறேன். விருப்பம் இல்லையா உங்களுக்கு? விருப்பம் இல்லையா? ஏன்னா சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட சகேயுவுக்கு ஆண்டவர், ஆனா இதே ஆண்டவர் தான் இந்த ஆண்டவருக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் தான் பரிசேயரை பார்த்து, வேத பாரகரை பார்த்து, ஆசாரியர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா, உங்களை நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்ல தொடங்காதிருங்கள்னு சொன்னான். ஆனா இந்த சகேயுவை பார்த்து இயேசுநாதர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறானே என்று. இன்னைக்கு உனக்கு கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க, எல்லாரும் உன்னை தள்ளி வச்சு இருக்கிறாங்க, உன்னை யாரும் மதிக்கிறது இல்ல, உன்னை கன்சிடர் பண்றது இல்ல. டோன்ட் வரி, யூ ஆர் சன் அண்ட் டாட்டர் ஆஃப் ஆபிரகாம். நீ ஆபிரகாமின் குமாரனும் குமார்த்தியுமாய் இருக்கிறாய். மனுஷனுடைய ஒப்பீனியன் கவலையப்படாத. உன்னை திருட்டு தாசன் சொன்னா கூட கவலையே இல்லை. நான் திருட்டு தாசா திருத்துற தாசான்னு எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஒப்பீனியன். உங்களுடைய கருத்துக்களை குறித்து எனக்கு துளியும் இல்ல, கவலையே இல்லை. என்னை அழைத்த என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கிணறு வெட்டா தண்ணி வரும், நான் கிணறு வெட்டினா தண்ணி வரும், விதைச்சா 100 மடங்கு வரும். நான் போகிற இடமெல்லாம் ஆகார குறைவில்லை, நான் போகிற இடமெல்லாம் வஸ்திர குறைவில்லை, அவர் என்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் ஓட வேண்டும். எப்பவுமே பஞ்சப்பாட்டை பாடக்கூடாது. ஆண்டவரே, அழுத்துக்கு ஒரு டைம் இருக்குது, எப்பவுமே அதுன்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மார்த்தட்டி சொல்லணும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் அழைத்தவர் என்னோடு இருக்கிறார். வறுமை, வியாதி, பலவீனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இருக்கட்டும், அப்படி தூரம் இருக்கட்டும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை அழைத்தவர், அவர் என்னை வழி நடத்துவார். என்னை அவர் ஆபிரகாமின் பிள்ளை என்று அழைத்து இருக்கிறார்.
இங்க ஆபிரகாமின் குமாரனேன்னு சொன்னதும் சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் மூஞ்சி சுருங்கிச்சு. என்னன்னு? ஆபிரகாமின் குமாரனேன்ட்டாரு, குமார்த்தியேன்னு சொல்லிய. ஒரு வாரம் பொறுத்துக்கோ. என்னது? ஒரு வாரம் பொறுத்துக்கோ, அடுத்த வாரம் உனக்கு தான் செய்தி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கடைசி வசனம், 10ஆம் வசனம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே, காணாமல் போனதை கண்டுபிடிக்க, நீ நஷ்டப்பட்டதை உனக்கு திரும்பி தர, நீ இழந்த உன் சுகத்தை உனக்கு திரும்பி தர, நீ இழந்து போன சமாதானத்தை திரும்பி தர, நீ இழந்து போனதை உனக்கு மறுபடியும் திரும்பி தர மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர்தான் ரட்சகர். உன் வீட்டுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? இவர் சேனைகளின் கர்த்தரானவர், இவரே மகிமையின் ராஜா. இந்த ரட்சகரை இன்னைக்கு காலையில இன்னொரு முறை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்களை ஆபிரகாமின் குமாரன் என்று, ஆபிரகாமின் குமார்த்தி என்று அழைத்து உன்னை வாழ வைக்க போகிறார். கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை